பராசக்தி தமிழ் மொழிக்காக போராடின ஒருத்தருங்களுக்குமே இந்த படம் வந்து பெரிய சமர்ப்பணம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பவரை காமிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சா என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த படத்துல தெரியுது. ஹிந்தி வந்து வேணான்னு சொல்ல, திணிப்பு தான் ப்ரோ வேணாங்கிறாங்க. இப்போ அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ் பேசினா போதும் தான் சொல்றாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. இல்ல அவ்வளவுதான் ப்ரோ. சிவானோட ரசிகன், டிவி கூட தொண்டை, இதுதான் நாங்க. எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இது அண்ணன் தம்பி பொங்கல். எப்போவுமே நாங்கள் சொல்கிறோம், இது சிவானனுக்கும் விஜய் சாருக்கும் உள்ள போட்டி நாங்கள் பார்க்கவே இல்லை. இது நான் எங்களோட 2 ரெக்வஸ்ட் எப்படியும் ஒன்றும் பொங்கல் வரல. பொங்கல் வரதுக்கு இன்னும் 2 or 3 days இருக்குது. பிட்வீன் பொங்கல் இந்த 13 or 14 ஜனநாயகம் உடனும் தான் நாங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறோம். ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்தது. ஜெயம் ரவி வந்துட்டு நெகட்டிவ் ரோல் தான், ஆனால் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரியலிஸ்டிக்காக இருந்தது அவர் பண்ணது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஹிந்தி இருக்கட்டும், ஆனால் அதை திணிக்காதீங்க எங்கள் மேலே. நாங்கள் எங்கள் லாங்குவேஜ் பேசுகிறோம். உங்கள் ஸ்டேட்டுக்கு வந்தால் நாங்கள் அதை உங்கள் லாங்குவேஜ் நாங்கள் பேசுகிறோம். எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்தால் எங்கள் லாங்குவேஜ் எங்களை பேச விடுங்க. நீங்களும் அந்த மாதிரி எங்ககிட்ட தமிழ்லேயே பேசுங்க. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எஸ்கேவும் நல்லா பண்ணியிருந்தாரு, ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜெயம் ரவி தான். நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக்கை தாண்டி கருத்து தான் அது இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருந்தது. மியூசிக் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதாகல, ஆனா நல்லா இருந்த மியூசிக் நல்லா இருந்தது. பட் அதிகமா ஸ்டோரி தான் நல்லா இருந்தது. எனக்கு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது, எல்லாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒன்றும் லாக் ஆன மாதிரி பெருசாக ஃபீல் ஆகலை. அதே மாதிரி போர் அடித்த மாதிரி கூட இல்லை. எல்லாருமே நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. திணிக்காதீங்கன்றாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் எதுவுமே எங்கள் மேலே, தமிழ்நாட்டு மேலே திணிக்காதீங்க. நாங்கள் அதே மாதிரி எதுக்கும் எதிர்த்து நிற்க மாட்டோம். திணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வன்முறையாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு எதிர்த்து நிற்கிறோம். தேவைன்னு சொல்லலாம், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இதுவும் ஒரு நாலேஜ் பேஸ்டு தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க டைரக்ஷன்ஸ் எல்லாரும். தேங்க்யூ. சிவகார்த்திகேயன். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது அண்ணனுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகிற ஒரு படம். எங்கள் அண்ணன் சொன்னார் ஆடியோ லான்ச்சில், அமரன் படம் எப்படி தாய் நாட்டுக்காண்டியோ அது தாய் மொழிக்குன்னாரு. நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவேன் எங்கள் அண்ணனை. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரையும் முன்னிறுத்தி தான் ப்ரோ கொண்டு ப்ரோ. ஹீரோ இது அவருக்கு 25வது படம் ப்ரோ, அதனால பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அவர் ஹீரோ, அவர் பண்ணியிருக்காங்க, அவரு ஹீரோ தான். அதர்வா ஹீரோ, அவங்க கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீலீலா எஸ்கேவோட அந்த கெமிஸ்ட்ரி பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் 100வது படம். மியூசிக் நல்லா பேக்ரவுண்டாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும். ப்ளஸ் அந்த ஜிவி பிரகாஷும் இவனும் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. பட்டையை கிளப்பிடுச்சு. அது வந்து அப்படியே இன்னும் மண்ணில் ஓடிட்டே இருக்குது. சிவானா 3 பேர் பாடின ஒரு பாட்டுமே நல்லா இருக்குது. 2 கேமியோ ரோல் வருது அந்த படத்தில். அதை நான் சொல்ல விரும்பலை, அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ப்ளஸ் வந்துட்டு நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எது ப்ரோ? இப்போ உங்களுக்கு வேணும் ப்ரோ, நீங்க படிக்கிறீங்க. இப்போ ஒரே நிமிஷம் கொடுங்களேன். இப்போ ஹிந்தி வந்து இப்போ நீங்க அந்த சேனல் பேர் என்ன, கோலிவுட்டா? கோலிவுட் ஃப்ரேம்ல ஹிந்தி வந்து நீங்க வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கோலிவுட் ஃப்ரேம் இல்ல வேணாம், ஹிந்தி ஆட் பண்ணி தான் ஆகணும், கோலிவுட் ஃப்ரேம்ல ஆட் பண்ணி தான் ஆகணும் போனா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்களா? அந்த அதை தான் எதிர்ப்பு வேற திணிப்பு வேற. திணிப்பு தான் வேணாங்கிறாங்க. எங்களுக்கு ஹிந்தி திணிக்க வேணாம். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இதுக்கும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேரோட தியாகத்தினால தான் இன்னைக்கு நம்ம தமிழுங்கிறது ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. கஷ்டமா இருக்கு எங்களோட. அதாவது சிவானோட ரசிகன், டிவி கூட தொண்டை, இதுதான் நாங்கள். எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இது அண்ணன் தம்பி பொங்கல். எப்போவுமே நாங்கள் சொல்கிறோம், இது சிவானனுக்கும் விஜய் சாருக்கும் உள்ள போட்டி நாங்கள் பார்க்கவே இல்லை. இது நான் எங்களோட 2 ரெக்வஸ்ட் எப்படியும் ஒன்றும் பொங்கல் வரல. பொங்கல் வரதுக்கு இன்னும் 2 or 3 days இருக்குது. பிட்வீன் பொங்கல் இந்த 13 or 14 ஜனநாயகம் உடனும் தான் நாங்கள் ரெக்வஸ்ட் வைக்கிறோம். அதுக்கே எங்களோட முழு சப்போர்ட். எஸ்கேனா ஃபேன், சினிமா லவர், அவர் டிவிக்கு தோணும், எல்லாருமே ஓகே தான். சிவகார்த்திகேயன் ரசிகன், டிவி கூட தொண்டை. அதான் ஒரு சினிமா ஃபேனா கண்டிப்பா வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். எல்லாருமே பார்ப்போம், கண்டிப்பா ஃபேமிலியோட பார்ப்போம். இந்த படமும் நீங்களாம் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்க்கணும். நான் போட்டது எப்படி போட்டேன்னா, ஜனவரி 9 ஜனநாயகம் தான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அண்ணன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ணன் படத்தை பாருங்க, அடுத்து என் படத்தை பாருங்கன்னு சொன்னேன்.
அதே மாதிரி தான் போட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியலை. இப்போவுமே 14ஆம் தேதி ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கேன். 15 அகைன் பராசக்தி என்னோட நேட்டிவ்ல நான் போட்டிருக்கேன். ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த 13, 14 தளபதி என்னோட படம் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு எங்களோட ஆதரவு நாங்கள் தெரிவிக்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. அண்ணா அவரோட ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அதர்வா, ரவிமோகன் எல்லாரும் அவங்கவுங்களோட ரோலை சூப்பரா பெஸ்டா பண்ணியிருக்காங்க. புரியல. ஹிந்தி வேணும், ஆனா அதை எங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருந்தது. ஜிவியோட ரத்னமலா சாங் வந்து ரொம்ப கேட்குறதுக்கே நல்லா இருந்தது. அந்த ஸ்க்ரீனில் பார்த்து அந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அந்த சாங் மட்டும் இல்லை, தரக்கு தரக்கு, ரெவல்யூஷன் சாங் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கூஸ் பம்ஸாக இருந்தது. க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தார், புதுசாக இருந்தது. ஆக்சுவலி அவர் மட்டும் இல்லை, அவங்க போட்டிருக்க அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா அவங்களோட காஸ்டியூம்ஸ் ஒன்னொன்றுமே ஓகே இப்படி தான் இருந்திருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. கண்டிப்பா தேவையான படம். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்து புரிஞ்சுப்பாங்க. அண்ட் சொன்ன மாதிரி சுயமரியாதையை காப்பாத்துற மாதிரியான ஒரு படம்னு இது சொல்லலாம். இருக்கு. ரவிமோகனோட ஃபர்ஸ்ட் வில்லன் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தான் தமிழ் பேசிக்காக தமிழுக்காக தான் போராடுறாங்க. அதை பற்றி தான் மொத்த படமும் இருக்கு. ஆமாம், விஷுவலாக கொண்டு வரும்போதும் இவங்க எல்லாமே மொத்தமாக டார்கெட்டடாக இல்லாமல் காமனாக சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சென்சார் போர்டு இஷ்யூஸ்லாம் நிறையா வந்து இதில் அதே மாதிரி தான் இதுலேயும் நிறையா ஹிந்தி அவ்வளோ ஹிந்திலேயே மொத்தமாக அவங்களே திணிக்காம கொஞ்சம் காமனாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரவிமோகனோட வில்லனிசம் நல்லா இருக்கு. அவர் வில்லன் ரோல் நல்லாவே பண்ணியிருக்காரு. மியூசிக் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் ஜிவி மியூசிக். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. தலைமெல்லாம் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஜிவியாக இருக்கட்டும், சரி எஸ்கேவாக இருக்கட்டும், ஜெம்ரேவியாக இருக்கட்டும், அதர்வாவாக இருக்கட்டும், சீலா அவர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெலோடி, பிஜிஎம் எல்லாம் கரெக்டாக சூப்பராக போட்டுருந்தாரு ப்ரோ. என்ன ப்ரோ? ஹிந்தி வந்து வேணான்னு சொல்ல, திணிப்பு தான் ப்ரோ வேணாங்கிறாங்க. இப்போ அவங்கவுங்க நேட்டிவ் லாங்குவேஜ் பேசினா போதும் தான் ப்ரோ சொல்கிறாங்க ப்ரோ. அதுக்கு பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, எல்லாத்தையும் ஈக்குவல் ரோல். எஸ்கேவாக இருக்கட்டும், அதர்வா, ஜெயம்ரேவ் எல்லாத்தையும் ஈக்குவல் ரோல். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எனக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அதர்வா ஆக்டிங் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா எல்லாம் பண்ணி எஸ்கே பண்ணியிருந்தாங்க, விட்டு தனியாக சொல்ல முடியல ப்ரோ. நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க.